Welcome to Mira Mind Voice. Day 98 in Big Boss House, Sunday episode. வருத்தமான நிகழ்வு, எதிர்பாராத நபர் வெளியேற்றம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை முதல் தடவையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இந்த கேம் இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குங்க. அந்த நிலையில் இன்றைக்கி சண்டே எபிசோட், மேபி லாஸ்ட் எவிக்ஷன் பிகாஸ் ஆஃப் ஓட்ஸ். ஏன்னா இதுக்கப்புறம் வெளியில் போகிறவர் முதல்ல பொட்டி எடுத்துகிட்டு போகிறவங்களா இருப்பாங்க. இன்கேஸ் நெக்ஸ்ட் வீக் பொட்டி வச்சா, அதன் பிறகு மிச்சம் இருக்கிறவங்களில் ஒருத்தராக வெளில போவாங்க. பட் இந்த வீக்கெண்ட் ஃபார்மல் எவிக்ஷனுங்கிறது இதுதான். இன்றைக்கி ஆரம்பித்த உடனே இவர் விஜய் சேதுபதி வீட்டுக்குள்ளே வந்த புது கண்டஸ்டன்ட் நிறைய வன்மத்தை கொட்டியிருக்காங்க. ஸோ அதனால் வீடு ஒரு மாதிரி நிறைஞ்சிருக்கு. ஸோ வெளியில் காத்தோட்டமாக உட்காத்தி வச்சு பேசுவோன்னுட்டு எல்லாருக்கும் வெளியில் சேர்ஸ் போட்டு உட்காத்தி வச்சு வெளியிலேயே எல்சிடி ஸ்க்ரீன் அரேஞ்ச் பண்ணி இன்றைக்கி கார்டன் ஏரியாவில் நடந்தது பிக் பாஸ். ஓகே, வந்த உடனே போகி பொங்கல் வருது இல்லையா? ஸோ போகியில் போட்டு எரிக்க வேண்டிய குணம் என்ன? இந்த வீட்டில் இருக்கிற நிகழ்வுகள் நடந்ததில் எது உங்களுக்கு தேவையில்லை, எதை விட்டுட்டு போகணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. பவித்ரா சொன்னாங்க, நான் மற்றவங்களுக்காக நிறைய நினைப்பேன். அதாவது ஒருத்தர் பேசும்போது அவங்களுடைய ஸ்டேஜில் நின்று அவங்க இந்த இதில் எப்படி நினைப்பாங்கன்னுட்டு, ஸோ அது வேண்டாம் அப்படின்னுட்டு. அடுத்தது பொம்மை டாஸ்கில் அந்த வீக்கெண்ட் நீங்கள் உட்காந்து பொம்மையை தைச்சிட்ருந்தீங்க. அது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி, ஸ்கூலில் கூட நான் டீச்சர்கிட்ட திட்டு வாங்காத ஒரு பொண்ணு, அது எனக்கு ரொம்ப என்னை புட் டவுன் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னு உடனே அவர் அருமையாக ஒன்று சொன்னார். எனக்கு அந்த பொம்மை உடஞ்சிருந்தது ஒரு மாதிரி இருந்தது. அதில் ஒரு கருப்பு கலரில் டேப் ஒட்டியிருந்தாங்க, அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. சரின்னு அதை உட்காந்து தைச்சு முடித்தோன்னே எனக்கு என்னமோ அந்த பொம்மைக்கு உயிர் வந்துட்டா மாதிரி ஒரு ஃபீல் வந்தது. ஸோ அதை பிக் பாஸ்ட்டை கொடுக்காம நான் எங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டேன். என் பொண்ணு இந்த மாதிரி நிறைய பொம்மை வச்சுருக்கா வீட்டில், அதனால் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ஸ்டிக்கரை லைட்டாக ஓப்பன் பண்ணி பார்த்தேன். அது பார்த்தா பவித்ரா ஜனனின்னு பேர் இருந்தது. இப்போ சொல்லுங்கள், அந்த நிகழ்வு உங்களுக்கு வேண்டாமா அப்படின்னு கேட்டார். உடனே பவித்ரா ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. சொன்னாங்க, இல்லை சார், அதை ஐ வாண்ட் டு செரிஷ் தட் மெமரி, அதை நான் என் வாழ்நாள் முழுக்க வச்சுருக்க விரும்புகிறேன் அப்படின்னாங்க. நல்லா இருந்தது ஸ்டார்ட் ஆக்சுவலாக. அடுத்தது முத்துக்கிட்ட கேட்டவுடனே, என்னோடய கெட்ட பழக்கம், என்கிட்ட யாராவது கோபப்படும் போது எதுக்காக கோபப்படுறாங்க அப்படின்னு கவனிக்கிறதுக்கு பதிலாக நான் அவங்க கோபத்தை கவனிப்பேன். இனிமேல் கொஞ்சம் நிதானித்து எதுக்காக கோவப்படுறாங்க, அதுக்கு பின்னால் என்ன இருக்குங்கிறத தெரிஞ்சு பதில் சொல்லணும்னு யோசிக்கிறேன். அதை வேண்டாம். அதே மாதிரி கேப்டன்சியில் அவர் கோவப்பட்டார் இல்லையா, அது தேவையில்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்ன உடனே விஜய் சேதுபதி சொன்னார், அந்த கேப்டன்சிங்கிற ஒரு பதவி தலைக்கு கொடுத்த ஒரு மமதை, அந்த தலை கணம் இருக்கக்கூடாது, அதை தானே எரிக்கணும் அப்படின்னோன்னா ஆமாம் அப்படின்ட்டாரு. இதுதான் ப்ரமோவில் சித்தரிக்கப்பட்டது. என்னமோ பெருசாக அவரை திட்டாருங்கிற மாதிரிலாம் வந்தது, அவ்வளோலாம் இல்லை. அடுத்தது விஷால்கிட்ட கேட்ட உடனே, என்னோட எல்லாத்துலேயும் ஒரு தயக்கம் உண்டு, அதை போகியில் எரிக்கணும். அடுத்தது இந்த டீ கடையில் பேசுகிற மாதிரின்னு சொன்னது சௌந்தர்யாவை, அதை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி இதனால் நான் சௌந்தர்யா கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொன்னார். அதாவது சௌந்தர்யா எல்லார்கிட்டேயும் ரொம்ப கேஷுவலாக இருக்காங்க. அது நான் அவங்கக்கிட்ட பழகும்போது தான் இந்த பொண்ணு எல்லார்கிட்டையுமே ஃப்ரீயாக தான் பழகுதுன்னு தெரிஞ்சுது. ஆனால் அடுத்தவங்க கூட பழகும்போது அதை நான் தவறாக நினச்சது என்னோடய தப்பு அப்படின்னு சொன்னாங்க. இது அந்த சௌந்தர்யா பொண்ணுக்கு புரியலங்கிறது அப்பயே மூஞ்சியில் தெரிஞ்சுது. அடுத்தாப்பில் வர்ஷினி கிட்ட கேட்டோடனே, எனக்கு ஒரு செல்ஃப் டவுட் இருக்கும், அந்த நெகட்டிவ் தாட் இருக்கும், அதெல்லாம் தேவையில்லை. அதே மாதிரி நேத்திக்கு தீபக் சார்கிட்ட நான் ஒரு மொமெண்ட்டில் கொஞ்சம் இதுவாகி பேசிட்டேன், அந்த நிகழ்வை நான் எடுத்துகிட்டு போக வேண்டாம்னு நினைக்கிறேன் அப்படின்னாங்க. அடுத்தது ஜாக்லின் கேட்டோடனே, நான் பயங்கரமாக ஓவராக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் எல்லாத்தையும், அது வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தது தீபக் கூட
டீச்சர்ஸ் டாஸ்க் நடந்ததில்ல ஸ்கூலில் அந்த இது அதில் வந்து அவர்கிட்ட வீக்கெண்டில் நான் பேசின விஷயம் கொஞ்சம் தவறாக போச்சு, அதை நான் எடுத்துகிட்டு போக வேண்டாம்னு நினைக்கிறேன். அந்த ஹோல் வீக்குமே எங்களுக்குள்ளே ஒரு ரிஃப்ட் இருந்துகிட்டே இருந்தது, அதை நான் எடுத்துகிட்டு போக வேண்டாம்னு நினைக்கிறேன் அப்படின்னாங்க. அடுத்தது தீபக் எழுந்துட்ட உடனே அவங்க பயங்கரமாக ஆடியன்ஸ் எல்லாம் கிளாப் பண்ண அந்த மொமெண்ட்டை ரொம்ப ரசித்து என்ஜாய் பண்ணாருங்க. பாவம் இன்றைக்கி அவரை வெளில அனுப்பிச்சிட்டாங்க. அந்த மொமெண்ட் அவருக்கு தெரியாது இந்த வாரம் தான் வெளியே போகிறோமான்னு. ஆடியன்ஸுக்கும் தெரியல அது. ஏன்னா இவர் நேம் சொன்ன உடனே எவ்ரிபடி வாஸ் ஷாக்டு. அவர் சொன்னார் வந்து நான் வந்து என்னுடைய முன்கோபம் இருக்குது, கொஞ்சம் ஸ்னாப்பியாக இருப்பேனா, அந்த முன்கோபத்தை வேணான்னு நினைக்கிறேன். அதுமாதிரி அருண் கூட அந்த லேபர் இஷ்யூவில் பேசின விஷயங்கள் நான் எடுத்துகிட்டு போக வேண்டாம்னு நினைக்கிறேன் அப்படின்னாரு. அடுத்தது சுனிதா வந்து நான் ஓவர் திங்கிங்னு இது பண்ணுவேன், அது வேண்டாம் எனக்கு. அதே மாதிரி இந்த ட்ராஃபியை பிரேக் பண்ணுற மொமெண்ட் வந்து என்னால் டைஜஸ்டே பண்ண முடியல, அந்த மொமெண்ட்டை நான் எடுத்துகிட்டு போக வேண்டாம்னு நினைக்கிறேன் அப்படின்னாங்க. சௌந்தர்யா வந்து நான் வந்து ஒன்று என்னோடய பேஷன்ஸை இழந்து பயங்கரமாக கோவப்படுறேன், அது எனக்கு தேவையில்லை. செங்கல் டாஸ்கில் ராணவ் கீழே விழுந்து அடிபட்டுட்டார் இல்லையா, அப்போ வந்து அவன் நடிக்கிறான்னு நான் சொன்னேன், அது வந்து தவறுன்னு நினைக்கிறேன், அந்த நிகழ்வை நான் வந்து மறந்துட நினைக்கிறேன் அப்படின்னாங்க. அடுத்தது சிவா வந்து நான் பயத்தை எரிக்கணும் அப்படின்னாரு. அதாவது செய்யாத விஷயங்கள், இந்த வீட்டுக்குள்ளே நான் செய்யாத விஷயங்கள், அது என்ன தெரியுமா, வெளியில் எல்லோரும் சொன்னாங்க இல்லையா, அவர் முத்துவை ஒதுக்கி வச்சிட்டாரு, முத்து மேலே கோவப்பட்டார், அதனால் முத்து வருத்தப்பட்டு பேசினாருன்னெலாம் பயங்கரமாக பேச்சு போச்சு இல்லையா. அதுக்கு வெளியில் இருந்த அவங்க ஃபேன்ஸ் எல்லாம் நிறைய ரியாக்ட் பண்ணியிருந்துருக்காங்கங்க எல்லா சோஷியல் பிளாட்ஃபார்ம்லேயும். அது வந்து என்னை ரொம்ப காயப்படுத்துருச்சு. அந்த ஒரு நிகழ்வை வந்து நான் எடுத்துகிட்டு போக வேண்டாம்னு நினைக்கிறேன். உடனே இவரே விஜய் சேதுபதியே சொன்னார், வென் யூ ஆர் இன் பப்ளிக் ஃபோரம், வென் யூ ஆர் அ பப்ளிக் ஃபிகர், நமக்கு நெகட்டிவிட்டிங்கிறது நிறைய வரதான் வரும், அதை எல்லாத்தையும் கடந்து இந்த மென்மையான மனசை வந்து இன்னும் நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணிக்கணும், வேறு வழியே கிடையாது அப்படின்னு சொன்னார். அடுத்தது ரயான் வந்து நான் ரொம்ப கூச்சப்படுவேன் சார், அந்த கூச்சத்தை நீ அப்பா கூச்சப்படுவ, போன வாரம் என்னென்னலாம் அட்டகாசம் பண்ணிகிட்டு இருந்த. அதே மாதிரி பொம்மை டாஸ்கில் வந்து ராணவோட ஒரு சண்டை போட்டார் இல்லையா, அதை வந்து நான் எடுத்துகிட்டு போக வேண்டாம்னு நினைக்கிறேன் அப்படின்னாரு. உடனே இது பண்ணிவிட்டு அவர் கிளம்பினோடனே முத்து சொல்லிட்டு இருக்காரு, இப்படியே போச்சுன்னா ஷோ 20 வாரம் போகும் போல் இருக்கே அப்படின்னுட்டு. சவுண்டுக்கு ஒன்றுமே புரியாமல் அங்கேருந்து வந்து அதான் முத்துவும் இவரும் யார் சிவாவும் பேசிகிட்டு இருக்காங்க. சாரி என்னால் அந்த ஒரு இதுவாச்சுங்கிறது எனக்கு வருத்தம் தான், அந்த மாதிரி வெளியில் ரியாக்ட் பண்ணாங்கன்னா என் பேரும் தானே கேடும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காரு. சௌந்தர்யாவுக்கு விஷால் என்ன சொன்னாருன்னே புரியலிங்க. ரயானை தனியாக கூட்டிகிட்டு போய் அவன் என்ன சொன்னான், இல்லை நீ மெதுவாக பேசு, கத்தி பேசாத அப்படின்னு கேட்டு ரயான் வந்து அவன் எதை பற்றி சொன்னான்னு எனக்கு புரியல, எனக்கு அந்த நிகழ்வுலாம் தெரியல, பட் ஏதோ சம்திங் உன்னை பற்றி நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், ஆனால் என் கூட பழகும்போது இல்லை இந்த பொண்ணு அந்த மாதிரி இல்லை என்னை கேரக்டர் அசாசன் பண்ணுற மாதிரி ஏதாவது சொன்னானா அப்படின்னோடனே அந்த மாதிரி இல்லை, ஆனால் அது ஒரு மாதிரி தான், அது சில்லாட்டு விட்டுரு. அவன் சாரி கேட்டேன்னு, ஆமாம்மா அவன்கிட்ட நிறைய சாரி கேட்டுட்டான், ஆனாலும் அவன் என்ன சொன்னான்னு எனக்கு புரியலங்கிறது அந்த பொண்ணு. அதை வச்சுட்டு என்ன தான் பண்ண முடியுமோ தெரியல. அடுத்தாப்புல திரும்ப வந்துட்டு 8 பேருக்கு வெளியிலேருந்து வந்தப்போ பெரிய கோவத்தை பார்த்தோம். எதனால் எங்கேருந்து வந்தது அவ்வளோ ஒரு கோவமும் வன்மமும் அப்படின்னோடனே ஆர்னவ் வந்து, சார் நான் வெளில போகிற அன்னைக்கு எலிமினேட் ஆகிற அன்னைக்கு எனக்கு வந்து 5 நேம் கார்டு கொடுத்தாங்க, சொம்பு தூக்கி அந்த இதெல்லாம். அடுத்த ஒரு வாரம் கிடச்சிருந்ததுன்னா நான் எல்லாத்துக்கும் இவங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பேன். அது கொடுக்க விடாமல் எனக்கு வெளில போயிட்டதுனால அந்த கோபம் இருந்தது, அதை வெளிக்காமிச்சேன் அப்படின்ன உடனே அவர் சொன்னார், நீங்கள் இந்த டாஸ்க்கே நான் இங்கே வந்தோடனையும் இப்போ வந்தோடனையும் ஏதாவது டாஸ்க் கொடுப்பாங்க, என்ன நான் ப்ரூவ் பண்ணுவேன், அது பண்ணுவேன், இது பண்ணுவேன்னு ஒன்று, உங்களோட டாஸ்க்கே நீங்கள் என்னவா வந்தீங்க, இந்த வீட்டுக்குள்ளே வந்து கற்றுக்கிட்டு என்னவா மாறினீங்க அப்படின்னு காமிக்கிறது தான். ஆனால் நீங்கள் உங்கள் தரம் தாழ்ந்து விட்டீர்கள், அதுவே நீங்கள் யாருன்னு காமிச்சிருச்சு அப்படின்னுட்டு இவர் பேச ஆரம்பித்தோடனே ஹவுஸ்மேட்ஸ் எல்லோரும் கோவப்பட்டீங்க, ஆனால் அந்த கோவம் போராது, இன்னும் மோசமாக கோவப்பட்டு அவரை பயங்கரமாக நீங்கள் அடக்கி இருக்கணும்னு ஒன்று ஆர்னவ் மூஞ்சியே செத்து போச்சு.
அவர் பண்ணது அந்த மாதிரி தான் இருந்தது, அது தவறு அப்படின்னு அவரை நல்லாவே போட்டு அடிச்சிட்டாங்க. அடுத்தது டாப் 7 கிட்ட வந்து இவங்களை எல்லாரும் எப்படி மண்டையை கழுவினாங்க வந்தவங்கெல்லாம், அதை பற்றி சொல்லுங்கன்னு உடனே ஜாக்லின் வந்து ரவி சாரும் சாச்சனாவும் பயங்கரமாக மண்டையை கழுவினா மாதிரி இருந்தது. அடுத்தது தீபக் வந்து ரவி சார் அண்டு சாச்சனா தான். ரவி சார் வந்து கடைசியில் அவரே குழம்பி போயிருக்காரு. கேமை மாத்துறேன்னு நீ ஏன் இதை பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு எங்கள்கிட்டயே கேட்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு பேசினார். விஷால் வந்து மண்டைய கழுவில் சார் பயங்கர கன்சர்ன்டாக சொன்னாங்க அப்படின்னு உடனே உங்களோட மேட்ரு அந்த மாதிரியான விஷயம் அப்படின்ட்டாரு. அடுத்தது விழுந்த அடி அப்படி உங்களுக்கு அப்படின்ட்டாரு. அடுத்தது சௌந்தர்யா வந்து மொத்தமாக குழம்பி போய் அவங்க பேச்சையும் குழம்பி யாருக்குமே எதுவுமே புரியாத மாதிரி அவங்க மண்டையை கழுவல, ஆனால் என்னமோ சொன்னாங்க அப்படின்னு ஒரு மாதிரியாக மழுப்பிட்டாங்க. அடுத்தது ரயான் எழுந்து ரவி சார் தான், அதாவது பொட்டி எடுத்தால் நல்லா இருக்கும்னு என்னை மொத்தமாக வச்சு செஞ்சிட்டு இருந்தாரு, ஆனால் நான் ஸ்ட்ராங்காக சொல்லிட்டேன் இல்லை நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னா. அடுத்தது அவர் வந்து கேமையே சேஞ்ச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னாரு. உடனே அடுத்தது பவித்ரா வந்து தீபக்கு அண்டு முத்து 2 பேரும் கடந்த 2 வாரமாக என்னை மண்டையை கழுவிட்டு இருந்தாங்க சார், பொட்டி பொட்டி பொட்டின்னுட்டு. அடுத்தாப்பில் இவங்க வெளியிலேருந்து வந்தவங்களும் அதையே சொன்னோன்னே நான் கன்வின்ஸ் ஆகிட்டேன். சரிப்பா நீங்கள் பேசுகிறத பேசுங்கன்னுட்டுன்னு விஜய் சேதுபதி கேட்டார், என்ன பொட்டி எடுக்கலான்ட்டு கன்வின்ஸ் ஆகிட்டீங்களான்னு. சார் நீங்களும் அதையே ஆரம்பிக்காதீங்க, இவங்களும் இதே தானே சொல்ல போகிறாங்க, நான் அதை கடந்து போயிடலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னாரு. அடுத்தது முத்துட்ட வந்தோடனே ரவி வந்து ஒரு கேமை சேஞ்ச் பண்ணுறதுக்காக வந்தார். ஆனால் அவர் வந்து விஜய் சேதுபதி கேட்டார், அவர் உங்களை பொட்டி எடுக்க சொல்லலையா அப்படின்னோடனே இல்லை சார் எங்கிட்டையும் நீ என்ன நினைக்கிற பொட்டி எடுக்கிறத பற்றி அப்படின்னு கேட்டார். நான் சொல்லிட்டேன் தெளிவாக, இல்லைன்னா எனக்கு அந்த எண்ணமே இல்லை, நான் இங்கே இவ்வளோ நாள் நிற்கிறதுக்கு காரணம் மக்கள், ஸோ அவங்க வந்து என்ன டிசிஷன் சொல்கிறாங்களோ நான் அதுபடி போவேன்னு சொல்லிட்டேன் அப்படின்னோடனே ஜாக்லின் இல்லை சார் அவரை சொல்லவே இல்லை சார்னப்போ தீபக்கும் சொன்னார் இல்லை இவர்கிட்டையும் பொட்டியை பற்றி அவர் பேசினார் அப்படின்னார். அடுத்தது ரவிட்ட எழுப்பி என்ன சார் அப்படின்னோடனே, சார் எண்ணத்தை மட்டும் கேட்டுட்டு விட்டுட்டேன் சார், பட் அவன் ரொம்ப கிளியராக இருந்தான், மக்கள் சொல்வதை கேட்பேன்னு சொல்லிட்டான் அப்படின்ன உடனே ரயான் சொல்கிறாரு, ரொம்ப தெளிவாக விளையாடினார் இல்லையா முத்து அப்படின்னோடனே, நீங்கள் மக்களுக்கு, அதாவது ரவி சொல்கிறது வந்து மக்களுக்கு ரயானுக்கு தகுதி இல்லை அப்படின்னு நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது, நீங்கள் டிசைட் பண்ணினீங்க இல்லையா யாருக்காக இந்த விளையாட்டு விளையாடுறீங்க, நான் தான் உங்களுக்கு பிஆர்னு சொல்லிட்டார் அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லாம் இந்த நாள் என்ன பேசினாங்க எல்லாத்தையும் போட்டு ரவியை வந்து மொத்தமாக காலி பண்ணிட்டார். ரவி சொன்னார் இல்லை சார்னோன்னு, வெளியிலையும் நீங்கள் வந்து முத்துக்காக பேசியிருக்கீங்கன்னு எல்லாருக்கும் தெரியும், நான் இங்கே வந்தும் பண்ணினேன்னா முத்துக்காக விளையாடுற மாதிரி இருக்கும் அப்படி இப்படின்ன உடனே மற்றவங்களுக்கெல்லாம் பிஆர் இருக்குன்னா நான் தாண்டா உனக்கு பிஆர் அப்படின்னோடனே முத்து சொன்னார், சார் இல்லை சார் பிஆர்னா என்னன்னு கேட்கும்போது அவர் ஒரு விளக்கம் கொடுத்தார். அது என்னென்னா மற்றவங்களுக்கெல்லாம் பிஆர்னா நான் உனக்காக பேசுகிறேன் பற்றியா, நான் தாண்டா உனக்கு பிஆர் அப்படின்னு அதை எக்ஸ்பிளைன் தான் சார் பண்ணினார். அவர் பண்ணின அந்த எக்ஸ்ப்ளனேஷன் வெளியில் வேறு விதமாக போயிடுத்து. அதுக்கு கிளியர் பண்ணுறதுக்காக தான் திரும்ப விஜய் சேதுபதி அதை டச் பண்ணி நீங்கள் பண்ணின இந்த விஷயம் தவறு அப்படின்னு அவருக்கு சொல்கிற மாதிரி மக்களுக்கு எடுத்து சொல்லிகிட்ருக்கார், வேறு ஒன்றுமே கிடையாது. அவர் உட்காந்து அங்கே பிஆர் வேலை பண்ணல அப்படிங்கிறத. உடனே விஜய் சேதுபதி கேட்டார், அது உங்களோட விளையாட்டை குறைச்சி மதிப்பிடலையா முத்து, நீங்கள் விளையாடின 98 நாள் உழைச்ச உழைப்புக்கு என்ன அதில் ஒரு இது இருக்குது, வெளியில் அது எந்த மாதிரி போகும் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஜாக்கு ரயான் சவுண்டு முத்து எல்லாருக்காகவுமே நான் வெளில பேசியிருக்கேன். முத்துக்காக ஜாக்லின் ரயான் சொல்கிறாரு முத்து தான் சார் அவரோட ஃபேவரேட்டுன்னுட்டு. ஜாக்லின் சொல்கிறாங்க முத்துக்காக இந்த வீட்டில் 2 பேர் சேர்ந்து விளையாடுறாங்கன்னு தோணினது சார், அதாவது யார் 2 பேர்னா ரவி அண்டு சாச்சனான்னு. சரி நான் வந்து பேசுகிறேன்ட்டு போனதுக்கு அப்புறமா ரவி சொல்கிறார், எனக்கு முத்து பிடிக்கும், ஜெயிக்க வைக்க நான் வரல, உனக்கு தீபக் ஜாக்லின் சவுண்டு எல்லாருக்காகவும் நான் வெளியில் பேசியிருக்கேன், அது எல்லாருக்குமே தெரியும்.
எனக்கு முத்துவை வெளியில் பிடிக்கும் அப்படின்னா என்னை உள்ளேயே விட்டு இருக்கக்கூடாது. நான் பேசும்போதே பிக்பாஸ் கூப்பிட்டு நீ இதை பேசாதன்னு என்னை தடுத்திருப்பார். என்ன தடுக்கலை. தட் மீன்ஸ் நான் எதுவும் தவறாக பண்ணலை. ஆனால் இது எனக்கு ஹர்ட் ஆகிறது இப்படி கேட்குறது. எனக்கு எதற்காவது பிரயோஜனம் இருக்கா இவனை பற்றி பேசுறது? கேம் விளையாட்டையே ஸ்டாப் பண்ணியிருப்பானே. நான் இது பண்ணணும்னா நான் கேம் விளையாடுறதையே ஸ்டாப் பண்ணியிருப்பேனே. ரயான் ஸ்ட்ராங்காக நோன்னு சொன்னதுக்கு அப்புறமா அவங்ககிட்ட நான் பொட்டியை பற்றி பேசவே இல்லை. ஏன்னா ரயான் நான் உங்ககிட்ட பேசினேனா அப்படின்னு கேட்ட உடனே இல்லை நீங்கள் அதுக்கப்புறம் என்கிட்ட பேசலைன்னு ரயானும் சொன்னார். நான் எதையும் மறைச்சு ஆடலை. இங்கே 100 கேமரா இருக்குன்னு தெரிஞ்சு நான் எல்லாத்தையும் ஒழுங்காக தான் பண்ணினேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது இவங்க வந்துடுறாங்க. அவங்க வந்துட்டாங்கன்னொன்னே, என்ன ரவி சார் உங்களோட இதில் நான் குறுக்க வந்துட்டேன். நான் இல்லை சார் அப்படின்னொன்னே அவர் சொன்னது ஒன்று தான், கேமை சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணும்போது அதை தெளிவுபடுத்த வேண்டாமா? பிகாஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு டேட்டா ஷேர் பண்ணுறீங்கன்னு ஒன்று உங்களை கூப்பிட்டு டேட்டா சொல்லாதீங்க, வெளியில் நடக்கிறத இங்கே சொல்லாதீங்கன்னு சொன்ன பிக்பாஸுக்கு நீங்கள் இந்த வேலை பண்ணும்போது இதை பண்ணாதீங்கன்னு சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிருக்கும்? பட் இது உங்கள் கேம், நீங்கள் விளையாடுறீங்கன்னுட்டு தானே விட்டோம். நீங்கள் என்ன பண்ணணும்? அதை தெளிவுபடுத்தணும். அதாவது அவர் சொன்னது என்னென்னா, நீ ஒத்தனை மட்டும் மண்டையை கழுவாமல் 8 பேரையும் மண்டையை கழுவி இருக்கணும். அதில் ஏன் ஒத்தரை மட்டும் விட்டு வச்ச? ஒத்தத்தட்ட பார்ஷியலாக நடக்கிற மாதிரி இருக்கு இல்லையா அப்படின்னுட்டு. ஏன்னா அவர் அங்கே பேசுகிறது வெளியில் எல்லாரும் அவர் வெளியிலையும் பேசிகிட்டு இருந்தார், உள்ளேயும் போய் அவர் தான் பிஆர் வேலை பார்க்குறார், அவர் முத்து பூஸ்ட் பண்ணுறதுக்காக தான் உள்ள அனுப்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாரையும் பிகாஸ் வெளியில் இஷ்டத்துக்கு சோஷியல் மீடியாவில் போயிட்டுருக்கு. இன்றைக்கி தீபக் வெளியில் போகிறதுக்கு முன்னாடியே விஷால் போயாச்சு, பவித்ரா போயாச்சு, அவங்க போயாச்சு, இவங்க போயாச்சுன்னுட்டு எல்லார்ட்டேருந்தும் வீடியோலாம் எடுத்து போடுறாங்க. முன்னாடி எங்கேதோ பேசி வச்சுருந்தது எல்லாத்தையும் எடுத்து போட்டு. ஸோ சோஷியல் மீடியா என்னென்னலாம் பண்ணுவாங்கன்னு சேனலுக்கும் தெரியும், விஜய் சேதுபதி சாருக்கும் தெரியும், அவரும் மீடியாவில் தான் இருக்கார். அப்படி இருந்தும் திரும்ப இவ்வளோ கிளாரிஃபிகேஷன் கொடுத்து அதை எல்லாருக்கும் உணர்த்தி அது ரவியும் காயப்பட்டு அப்படி தான் ஆச்சு. அடுத்தாப்பில் கேம் சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணும்போது அதை தெளிவுபடுத்த வேணாமா அப்படின்னுட்டு நீங்கள் இங்கே ஒவ்வொருத்தர் பேசுகிறதும் வெளியில் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகிறதுங்கிறதையும் தெளிவுபடுத்தணும். ஏன்னா எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, சௌந்தர்யாவுக்கு பிஆர்ங்கிறாங்களே, அப்போ முத்துக்கு இவர் தானே பிஆர், ஃபேட்மேன் தானே, ரவி தானே. ஸோ அதையும் சேனல் வளர்க்கறது இது தானே பண்ணுறது அப்படிங்கிறாங்க. இவர் நேற்றுக்கு சொன்ன ஸ்ட்ராங்காக பிஆர் வச்சு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு. ஆனால் இன்றைக்கி தீபக் வெளியில் போனதுக்கு மெயின் ரீசனே மற்றவங்களுடைய பிஆர் பண்ணுற ஒர்க்கு தான். ஏன் இதில் விஷாலுக்கு என்ன ஓட்டு வந்தது? விஷால் தான் லாஸ்ட்டில் இருந்தார், அதை விட லாஸ்ட்டில் இருந்தாங்க பவித்ரா. அவங்க 2 பேரும் இந்த ஒரு வாரத்தில் இதை கடைசியில் ஃபேட்மேன் சொல்லி வருத்தப்படுறாரு. வெளியிலேருந்து நாங்கள் வரும்போது எங்களுக்கு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தெரியும், அதுபடி பார்த்தா டாப் 3 இருந்தவர் தீபக். ஆனால் டாப் 6 இருக்கிறதுக்கு கூட லாயக்கு இல்லைன்னு சொல்லிட்டு அவரை இன்னைக்கு வெளில அனுப்புகிறாங்கன்னா இந்த ஒரு வாரத்தில் அப்படி என்ன சேஞ்ச் ஆச்சு? நான் ஒரு வில்லனாக மாறி நான் வில்லனிக்காக ஏதாவது வெளியில் பேசிட்டேனா, அவரை ஏதாவது மாற்றி காமிச்சிட்டேனா, இந்த சீசனுடைய வில்லனாக நான் மாறிட்டேனான்னு அவர் வருத்தப்படுற லெவலில் இந்த ஒரு வாரத்தில் அப்படி என்ன வெளியில் நடந்ததுன்னுட்டு எல்லாருமே கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க. அதே மாதிரி எலிமினேஷன்னு சொல்லி தீபக்னு சொன்ன உடனே உள்ளே இருக்கிற கண்டஸ்டன்ட் இல்லாமல் வெளியில் இருக்கிற ஆடியன்ஸும் ஸ்தம்பிச்சு போனாங்க. அது நிதர்சனமான உண்மை. இது எதனால் நடந்தது? விஷாலுக்கு நெக்ஸ்ட் வீக் கண்டென்ட் கொடுக்கறதுக்காகவா, இல்லை பவித்ரா பொட்டி எடுத்துகிட்டு போகிறதுக்காகவா, இல்லை என்னன்னே புரியலிங்க. ரயான் வெளியில் போக முடியாது, ரைட்டு, பட் வேறு யார் வேணாலும் போயிருக்கலாமே, சௌந்தர்யா கூட போயிருக்கலாமே. ஆனால் சௌந்தர்யாவினுடைய பிஆர் பயங்கரமாக வேலை செய்யுதுங்கிறத எல்லாருமே ஒத்துக்கொண்டு தான் ஆகணும். இது சேனலுக்கும் ப்ரமோஷனாக இருக்கா இந்த கேம் போகிறதுக்கு? அதுவும் தெரியல. அடுத்தது ரவி பயங்கரமாக எமோஷ்னல் ஆகி இப்போ எனக்கு புரிஞ்சிருது, ஆடினா நீ ஈக்குவலாக விளையாடு, பேசுகிறதா இருந்தால் எல்லாரையும் ஈக்குவலாக பேசு அப்படின்னு தான் சொல்கிறாரு. அவர் என்கிட்ட ஒரே ஒரு ஆன்சரில் ஸ்டாப் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கெட்சு தான் தெளிவாக பேசுவோம் அப்படின்னு பவித்ரா கிட்ட நம்ம சிவா பேசிகிட்ருக்காரு. நீ இவ்வளோ இது பண்ணிகிட்டு இருக்கும்போது இங்கே இருக்கிற 3 கேர்ள்ஸ் தான் இருக்காங்க, ஸோ நீ எதையுமே முடிவெடுத்துடாத, நீ தெளிவாக யோசித்து முடிவெடு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க.
அடுத்தது தீபக் வாஸ் எலிமினேட்டட், எவ்ரிபடி வாஸ் ஷாக்டு. தீபக் சொல்கிறாரு, என்னுடைய சன் வந்து வெளில போகும்போது சொல்லிட்டு போனான், நீ விளையாடினதை நல்லா விளையாடிட்ட, இனிமேல் இங்கே இருக்கிற ஒவ்வொரு நாளும் உனக்கு போனஸ் தான்னுட்டு, அதுவே எனக்கு க்ளூ அப்படிங்கிறோன்னு முத்து பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாரு. பட் தீபக் சொல்கிறார், எனக்கும் வருத்தம் தான்டா, எனக்கும் கன்ஃபியூஷன் தான், எனக்கும் இது வந்து ஒரு மாதிரி ஷாக்கு தான், ஆனால் என்ன பண்ணுறது, ஓகே திஸ் இஸ் கேம், எண்ட் ஆஃப் த டே, நான் வெளில போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. பொங்கல் டிசைன் அவருக்கு கொடுத்தது வந்து பொங்கல் டிசைன், நண்டுவோட கிஃப்ட்டு பொங்கல் டிசைன் கொடுக்குறாங்க. அழகாக இவருக்குன்னு வேர்டிங்ஸ் போட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அதாவது வளர்ச்சி, கொண்டாட்டம் அண்ட் செல்ஃப் டிசிப்ளின் இதெல்லாம் குறிக்கிறது உங்களுடைய இது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து பொங்கல் டிசைன் போட்டு நந்துவனுடைய கிஃப்ட் கொடுக்கப்பட்டு அவர் கிளம்புறதுக்கு முன்னாடி பிக் பாஸ் அப்ரிஷியேட்டட் ஹிம் லைக் எனிதிங். யூ ஆர் மை கூலஸ்ட் ஹவுஸ்மேட் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அவருடைய கேப்டன்ஷிப் அந்த கிரீடத்தை எடுத்துட்டு வர சொல்லி அதை வந்து முத்துவை போட்டு விட சொல்லி இந்த 8 சீசனுக்குமே இருந்த ஒரு மாடல் கேப்டன் நீங்கள். ஒரு கேப்டன்சினா அது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டீங்க. வர்றவங்களுக்கும் ஒரு முன்மாதிரியாக நீங்கள் ஒரு இதை வகுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு கொடுக்குற ட்ராஃபி இது. பிகாஸ் ஹீ வாஸ் அ ஸ்ட்ராங் பிளேயர், வெறி கொண்டு விளையாடின ஒரு ஆள், 40+ ஏஜில் இருந்து அப்படி இருக்கிறவங்க கூட டிசைட் பண்ணினா ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக ஒரு இதுவாக இந்த வயசு பசங்களோட வெறித்தனமாக விளையாடினார் அவர். அவருடைய ஃபிசிக்கல் இதையும் எஃபர்ட்டையும் போட்டு அண்ட் மென்டல் மெச்சூரிட்டி மேட் எம் பிளே எ வெரி குட் கேம். அவரை வந்து பெஸ்ட்டு கேப்டன் இன் ஆல் பிபி சீசன்ஸ் சொல்லி அவரை வந்து முடிசூட்டி அழகு பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவரோட பையனுக்கு சொல்கிறார், யுவர் டேட் இஸ் அ சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஹாப்பி. எல்லாரும் ஹாப்பி இல்லை, தட் இஸ் தீபக் பிகம்ஸ் ஹாப்பி. எல்லாருமே ரொம்ப எமோஷ்னலாக ஆகிற ஒரு கட்டத்தில் தீபக் வெளியில் வந்துட்டு ஆடியன்ஸ் எல்லோரும் பயங்கர ரெஸ்பான்ஸ் அவருக்கு. எல்லாம் முடிச்சுட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி ஹவுஸ்மேட்ஸையும் பார்த்து எல்லார்கிட்டையும் பேசிட்டு எல்லார்ட்டையும் சொல்லிவிட்டு நல்லா விளையாடுங்க, இன்னும் 1 வீக் தான் இருக்குதுன்னு எல்லாருக்கும் ஒரு ஆறுதல் கொடுத்துட்டு ஹி லீவ்ஸ். ரவியை தான் சொல்லி வருத்தப்பட்டுருக்காரு, நான் தான் வில்லன் ஆயிட்டேனா, இந்த ஒரு வாரத்தில் என்ன மாறி போச்சு, வெளியில் என்ன இதுவாச்சு, பிஆர் தான் 6வது இடம் கூட வர முடியாத அளவுக்கு இவருக்கு என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முத்து சொல்லிட்டார், இந்த பாருங்க என்ன, யார் எது சொன்னாலும் சரி, நாங்கள் வந்து நம்புறது ஒன்லி 3 விஷயத்தை தான். நாங்கள் போன வாரமே நாங்கள் 8 பேரும் இதை பற்றி நிறைய பேசிகிட்டு இருந்தோம். 1 பிக் பாஸ் எங்களை நல்லா கவனிச்சுக்கிறவர், அடுத்தது விஜய் சேதுபதி என்ன எங்களுக்கு வந்து அப்பப்போ அறிவுரை சொல்லி எங்களை வழி நடத்துகிறவர், அடுத்தது மக்கள், அதுக்கு தான் உழைச்சிருக்கோம். இன்றைக்கி தீபக் அண்ணனுடைய இடத்துல நான் போயிருந்தா கூட இதே இதை தான் சொல்லிவிட்டு நான் வெளியில் போயிருப்பேன் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரு முத்தாய்ப்பாக ஒரு இதை சொல்லி முடிச்சுட்டு இனி எபிசோட முடிச்சிட்டாங்க. டெஃபினட்டாக இந்த வார எவிக்ஷன்ஸ் எதுவுமே ப்ராப்பராக இல்லை. அதுக்கு என்ன தான் சேனல் வந்து மக்கள்னு ஒரு ரீசன் சொன்னாலும் மக்களுக்கு தெரியும், இல்லை இதுக்கு பின்னாடி வேறு ஏதோ நடந்துட்டு தான் இருக்குது, மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற அளவுக்கு சில விஷயங்கள் போயிட்டு தான் இருக்குது. அதுக்கு ஏதாவது ஒரு செக்கு வச்சாகணும். சேனல் பீப்புள் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். கடைசி ஒரு வாரம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம், என்ன நடக்குதுன்னு அழகாக பார்த்து இதை கொண்டாடுவோம். இந்த ஆடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட்டு உங்களுக்கு ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.